அது வந்து இப்ப இருக்க அந்த ஜென்ரேஷன் வந்து ஆண் பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல பழகுறாங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து 2 குடும்பமும் சம்மதிச்சு திருமணம் நடத்தி வைக்கலாமா? எப்படி ஹராமான செயலா? அது ஹலால் ஆகுமா? சொல்கிறேங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் பழகுறாங்க, ஃபேஸ்புக்கில் பழகுறாங்க, பழகி அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படி கேட்குறாங்க. சொல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்புறது மார்க்க அடிப்படையில் தவறல்ல. ஒரு பெண்ணு ஒரு குறிப்பிட்ட ஆணை, இந்த ஆணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்புறது தவறல்ல மார்க்க அடிப்படையில். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறான், அந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அல்லது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விரும்பலாம். இது ஆண் பெண் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆண்கள்லாம் சொல்லலாம், பொம்பளை பிள்ளை சொல்லக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், தான் விரும்பிய ஜோடியை விரும்பிய இணையை திருமணம் செய்ய ஆசைப்பட தவறு கிடையாது. என்ன பண்ணணும், அவர்கள் அந்த ஆசையை தங்களுடைய பெற்றோரிடத்தில் முதலில் தெரிவிக்க வேண்டும். பெற்றோர்கள் முதல்ல தெரிவிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பேசுவாங்க, பெற்றோர்கள் பார்ப்பாங்க அந்த ஆண் வந்து தன்னுடைய மகளுக்கு ஏற்ற ஆனா, அவன் ஒழுக்கமானவனா, ஒழுக்கசீலனா, அல்லது அந்த பெண் வந்து தன்னுடைய மகனுக்கு ஏற்ற பெண்ணா, நல்ல குடும்பத்து பெண்ணா, நல்ல ஒழுக்கமான பெண்ணா, அதமான பெண்ணா, மார்க்கமுள்ள பெண்ணா, இது பெற்றோர்கள் பார்ப்பாங்க. பெற்றோர்கள் பார்த்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன நடக்குன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பழகுறாங்களா, பழகி இவங்களும் இங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்களா, அவங்க அங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்களா, மெசேஜ் அனுப்பின உடனே எங்கேயா மீட் பண்ணலாமா அப்படிங்குவாங்களா, உடனே எங்கேயா மீட் பண்ணுவாங்களா, ஒரு நாள் பூரா டேட்டிங் போவாங்களா, சேட்டிங் போவாங்களா, எல்லா பலாயும் போவாங்களா. அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா நம்ம வேலை மிச்சமா நீயே தேடிட்டேன். உடனே பேரண்ட்ஸ் வேலைன்னா வெறும் கல்யாண கார்டு அடிக்கிறது மட்டும்தான் பேரண்ட்ஸ் வேலை. மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. கல்யாண கார்டு அடிக்கிறது மட்டும் தான் வேலை. பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, எதுக்கு பிள்ளைங்களோட விருப்பம் சார், நான் கல்யாண கார்டு அடிச்சுட்டேன். கல்யாண கார்டு அடிச்சு ஊரையை கூட்டி விருந்து போட்டு கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடிச்சு 1 மாதம் 2 மாதத்தில் நேரம் ஷரீர் கோட்டில் நிற்பாங்க. எனக்கு அந்த புருஷன் வேண்டாம், அல்லது எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நிற்பாங்க. இது நடக்குது இன்னைக்கு. அதாவது எவ்வளோ ஸ்பீடாக இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்து பேரண்ட்ஸ் ஒப்புதல் இல்லாமல், பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமல் அவசரமாக கல்யாணம் முடிக்கிறாங்களோ, அவ்வளோ அவசரமாக இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் கிளம்பல, நல்ல சோத்தை ஆக்கி தம்மில் போட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு லேட் ஆகுது. அதனால் அப்படி வறுக்கணும், அப்படியே சாப்பிடணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையை வந்து ஃபாஸ்ட் லைஃப் ஆகிடுச்சு. என்னன்னா அப்படியே இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும், அப்படியே ஃபேஸ்புக்கில் பார்க்கணும், பார்த்து அப்படியே லைக் பண்ணணும், முதல்ல லைக் போடணும், அப்புறம் லவ் போடணும், அப்புறம் அப்போ எல்லா பலாயும் போடணும், அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி ஸ்பீட்லேயே கொஞ்சம் நாளே ஆத்துட்டு போயிடணும். நடக்குதா இல்லையா? இன்றைக்கி எக்கச்சக்கமான தலாக்களின் சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்குது, எக்கச்சக்கமான குலாக்கள் நடந்துட்டு இருக்குது. அல்ல மன்னிப்பானாக, இது கேடுகட்ட கலாச்சாரம். ஃபேஸ்புக்கை பார்த்து ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புறதோ, அல்லது இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு பொண்ணு பையன் விரும்புறதோ கேடுகட்ட கலாச்சாரம். இதுதான் நான் சொல்வேன். ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சு தன்னுடைய ஃபோட்டோ போடுறான்னு சொன்னால், போட்டு அதுக்கு லைக் வருதான்னு பார்க்குறான்னு சொன்னால், நல்லா புரிஞ்சுங்க, அந்த பெண் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எக்கச்சக்கமான எதிர்ப்பு வந்துச்சு. அதை பற்றி டோன்ட் கேர், கவலை இல்லை. மறுபடியும் உறுதியாக சொல்கிறேன், ஒரு முஸ்லீமான பெண் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சு அதில் தன்னுடைய ஃபோட்டோ போட்டு அதுக்கு தனக்கு லைக் வருதான்னு பார்த்தா, அவள் ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டால் அல்லது விபச்சாரம் செய்ய போகிறாள். 2 நடக்க போகுது. 2 ஒன்றும் இல்லாமல் இருக்காது. ஒன்று விபச்சாரம் பண்ணிட்டாவோ அல்லது விபச்சாரம் செய்ய போகிறான். 2 நடக்க போகுது. அவள் எதுக்கு ஒரு பெண்ணு தான் ஃபோட்டோ போடுறா, அந்நிய ஆண்களாக பார்க்கணும். இது நான் சொல்லலை, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்நிய ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் வெளியே சென்றால் எப்படி வரா, நல்ல ஜிகிஜிகின்னு புடவை கட்டிட்டு, நல்ல ஜிகிஜிகின்னு புர்கா போட்டுக்கிட்டு, நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு, வீட்டில் இருக்கும்போது புருஷங்க பார்வைக்கு பரட்ட பண்ணாட மாதிரி இருப்பா. ஆனால் வெளியே போகும்போது 2 மணி நேரம் டெக்கரேஷன் பண்ணுவா. 2 மணி நேரம் ஃபேஸ்புக் முகத்துக்கு இது மேக்கப் போடுறது என்ன, லிப்ஸ்டிக் போடுறது என்ன, தலையை வாடுறது என்ன, சென்ட் அடிக்கிறது என்ன, இதுக்காண்டி அடுத்த ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்நிய ஆணுடைய பார்வை தன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக அவள் சென்ட் அடித்தாலோ, அல்லது தலை நிறைய மல்லி போச்சாலோ, அல்லது காலில் ஜெல் குலுசு போட்டாலோ, அல்லது ஜிகிஜிகின்னு ஆடை அணிந்தாலோ, அல்லது மேக்கப் போட்டாலோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்நிய ஆணை திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டால் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க. அபூதாவுல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான உறுதியான ஹதீஸ், ஃபஹிய ஜானியா 3 முறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவள் ஒரு விபச்சாரி. இதோட தெளிவான ஹதீஸ் என்ன வேணும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண் வந்து இதுதான் நான் சொல்றேன், ஒரு பெண் வந்து இன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல சொன்னாங்க, ஒரு பெண் தன்னை அலங்காரம் செய்து விட்டு அந்நிய ஆண்களுடைய பார்வை ஈர்க்கணும் வீட்டை வெளியே போனா அவ ஒண்ணு விபச்சாரம் செஞ்சிட்டாலும் விபச்சாரம் செய்ய போற ஆமத்துல விபச்சாரியாவோ. அதே தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணு தன்னை போட்டோ எடுத்து லைக் வருதான்னு பார்க்கறா. எதுக்கு ஒரு பெண் ஃபேஸ்புக்ல போட அவசியம் என்ன? உலகத்துல காம கண்கள் பூரா என்ன பார்க்கணும், உலகத்தோட ஹராமான கண்கள் பூரா என்ன பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல போடுறா இல்லையா? அப்ப அவ விபச்சாரியா இல்லையா? இதைத்தான் சொல்றேன். ஃபேஸ்புக்ல முஸ்லீம் தாய்மார்களே, முஸ்லீம் பெண்களே, உங்களுடைய வீட்டு இளம் பெண்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம பெண்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவள் இன்ஸ்டாகிராமில் இருக்காளா, அவள் ஃபேஸ்புக்கில் இருக்காளான்னு பாருங்க. இது நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஆண்களுக்கும் சொல்கின்றேன். ஒரு ஆண் தன்னை ஃபோட்டோ எடுத்து நல்ல கூலிங் கிளாஸ் போட்டு பைக்கு முன்னாடி நின்று காருக்கு முன்னாடி அவங்க அது அந்த காருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃபோட்டோ பொண்ணுங்க லைக் வர பார்த்தா இவனை ஹராம் பண்ணுறான், இவனை ஹராம். அப்போ இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் முதல்ல இந்த பெண்ணுக்கு சொன்ன உடனே ஒரு பிரபலமான ரிப்போர்ட்டர் என்ன இன்டர்வியூக்கு வந்தார். வந்து என்ன கேட்டார். அப்போ சொன்னார், சார் இதே நீங்கள் ஆண்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பெண்களுக்கு மட்டுமே சொல்கிறீங்க. பெண்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, அது ஹராம்னு சொல்கிறீங்க, அது ஆண்களுக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்றாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த பாருங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பெண்களை இறைவன் இயல்பாகவே அழகாகப்படுத்திருக்கிறான். பெண்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவள் அழகு, பெண்களுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அந்த அழகை ஒரு ஆண் ரசிக்கிறாங்க பொழுது அதனால் பாதிப்பு அந்த பெண்ணுக்கு தான். இவன் நினைக்கலாம் எல்லாம் ரோட்டில் போகிற ரசிக்கிறான்னு சொல்லி, நாளைக்கு பாதிப்பு இவளுக்கு. ரோட்டில் கேவலப்பட்டு நிற்பா, அசிங்கப்பட்டு நிற்பா, கற்பை இழந்து நிற்பா, கண்ணீரோடு நிற்பா, தலைவரி கொலை பண்ணிப்பா, கேட்கறது நாதி இருக்காது. இப்போ பாதிப்பு இவளுக்கு தான். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஆண்களுக்கு சொல்கிறோம். அடுத்து கேட்டார், அப்படி ஆண்களுக்கு சொல்லுங்கள், பெண்கள் அந்த பாதிப்பு ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஒன்று புரிஞ்சுங்க, வீட்டு வாசலில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுருக்காங்க. ஏன்? இயல்பு என்ன?
என்ன இயல்பு? நாயினா கடிக்கத்தான் செய்யும். அதனால நீ கவனமா இருக்குன்னு அர்த்தம். அது என்ன என்ன கவனமா இருக்கு சொல்ற? உன் நாய்கிட்ட சொல்லி கடிக்காதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? பஸ்ஸில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போடுறான், அதை நீ என்கிட்ட சொல்ற திருடன்னு சொல்லி திருடாதன்னு சொல்லி, திருடனா திருடத்தான் செய்வான், அவனோட இயல்பு. நீ தான் கவனமா இருந்துக்கணும். அந்த மாதிரி ஆண்களோட இயல்பு என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை பயப்படுத்துவதற்கோ ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்வதற்கோ செய்யாம ஒரு ஆண் நல்லவனா இருக்காண்டாக்கா, அது எது வரைக்கும் நல்லவன் சொன்னா அவனுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது வரைக்கும் நல்லவன். வாய்ப்பு கிடைச்சாலும் தெரியும் வண்டவாளம் என்ன அப்படின்ட்டு. அதனால வாய்ப்பு கிடைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, 7 விதமான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழல்ல இருப்பாங்க மறுமையில. அரிசின் கீழ் அல்லாஹ் கண்ணியமாக நிழல் வச்சிருப்பான். அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? ஒரு வாலிபன், அவனை ஒரு பெண், ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். ஆனால் இவன் அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு ஒதுக்கிட்டானா அவனை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான்னு சொன்னா தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுக்குறான். அப்போ வாய்ப்பு கிடைத்தும் ஒரு ஆண்மகன் அந்த ஹராமை விட்டு ஒதுக்கிக் கொள்வானால் அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை மிகப்பெரிய இஸ்ஸத்தை கொடுக்குறான். கியாமத்தினால் எல்லாருக்கும் முன்னாடி பரிசாற்றான். தான் யார் தெரியுமா? இவனை ஒரு பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தால், ஃபேஸ்புக் மூலமாக கூப்பிட்டா, இன்ஸ்டாகிராம் மூலமாக கூப்பிட்டா, அது எப்படி திரும்ப ஆரம்பிப்பா? பெரிய விஷயம். எனக்கு இன்ஸ்டாகிராம் பலாயம் கிடையாதுங்க. இது எப்படி திரும்ப ஆரம்பிப்பாங்க சொல்லுவாங்க. முதல்ல சலாம் சொல்வார், அஸ்ஸலாமு அலைக்கும், முதல்ல சலாம் சொல்வாரு, அந்தமா அலைக்கும் சலாம், அடுத்து குர்ஆன் அனுப்புவார், குர்ஆன் ஆயத்து, அப்புறம் அவங்க ஹதீஸ், அப்புறம் பொன்வழி, இப்படி பலாய் ஆரம்பிச்சு தான் கடைசியில் எங்கே போய் நிற்கும்? டேட்டிங் சேட்டில் போய் நிற்கும், விபச்சாரத்தில் போய் நிற்கும். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை ஒரு முஸ்லீம் ஆணோ பெண்ணோ யார் செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய குற்றவாளி தான். அதனால் நான் இளைஞர்கள் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக மாப்பிள்ளை தேடாதீங்க. அப்படி மாப்பிள்ளையோ பெண்ணோ தேடினால் பெற்றோர்கள் அதை அங்கீகரிக்காதீங்க, அங்கீகரிக்காதீங்க. அது விளங்காது, உருப்படாது. ஏன்னா பெற்றோர்கள் துவா இல்லாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது, அவன் மனவர்த்தம் நடக்கிறது விளங்காது. அதனால் தயவு செஞ்சு ரெண்டாவது ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து 2 மெசேஜ் அனுப்பி ஒரு நாள் ஊர் சுற்றி வந்தோடனே இவர் அதை படம் புரிஞ்சுப்பாரா? அந்த ஒரு நாள் பூரா இவனும் நடிப்பான், அவளும் நடிப்பா. இவன் நல்ல மாதிரி நடிப்பான், அவன் பாசத்தை கொட்டுற மாதிரி நடிப்பான், அவன் நல்ல மாதிரி நடிப்பா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லா வண்டாலும் வெளியே வரும்போது எனக்கு வேணா அத்துக்கிட்டு போனா அப்ப என்ன பிரயோஜனம்? கல்யாணங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீசாக்கன் கலீதா, 1000 காலத்து பயிர், உறுதியான ஒப்பந்தங்கள் அல்லாஹ். அந்த உறுதியான ஒப்பந்தம் அன்றைக்கி ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஆகுது. அதனால் அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து லவ் பண்ணுறது அல்லது மெசேஜ் போடுறது எல்லாமே ஹராம்ங்க. அல்லாஹ்ட பதில் சொல்லி ஆனோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதிரி ஹராமில் ஆரம்பித்தா வேறு வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? எங்கேருந்து நிம்மதியாக இருக்கும்? ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது நல்ல சந்தோஷத்தோடு, அல்லாஹ்வுடைய உதவியோடு, அல்லாஹ்வுடைய கிருபையோடு, அல்லாஹ்வுடைய கருணையோடு, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி துஆவோடு வாழ்க்கை ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீ ஆரம்பிக்கிறதே ஒரு பருவம் ஆரம்பிச்சு அந்த பருவம் ஆரம்பிக்கும் பொழுதே நீ வந்து ஹராம்லேயே ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கையில் எங்கேருந்து அல்லாஹ் உதவி இருக்கும்? அதனால் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வதற்கு